வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்க நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்கீமை பற்றின இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோம். தபால் துறையின் மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பொன்மகன் சேமிப்பு திட்டம் அப்படின்னா என்ன, அதை பற்றின முழு இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். அண்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இணைந்து பெண் குழந்தைகளுக்கென உருவாக்கப்பட்டது செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இந்த திட்டம் மக்கள் மத்தியில் ரொம்ப பரவலாகவே காணப்பட்டது. அதனால் ஆண் குழந்தைகளுக்கென தனியாக உருவாக்கப்பட்டது தான் பொன்மகன் சேமிப்பு திட்டம். பொன்மகன் சேமிப்பு திட்டத்தில் பிபிஎஃப் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்றதான் இந்த ஸ்கீமோட பெயர். இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ஏஜ் லிமிட்டு, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்டு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்ற முழு இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்கலாம். மத்திய அரசு மூலயமாக போஸ்ட் ஆஃபீஸில் தொடங்கப்பட்டதான் இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டம், அதாவது பிபிஎஃப் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஏஜ் லிமிட்டுமே இல்லை. இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்கள் அருகாமையில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் பிபிஎஃப் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாலே போதுமானது. பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு மினிமம் நீங்கள் 500 ரூபாய் மட்டுமே செலுத்தி அக்கௌண்ட்டை ஓப்பன் செய்து கொள்ள முடியும். நீங்கள் மாதம் மினிமம் டெபாசிட்டாக 500 ரூபாய் முதல் மேக்ஸிமம் நீங்கள் 1,50,000 வரைக்கும் ஒரு ஆண்டு நிதியாண்டின் அளவு நீங்கள் சேமித்து வைத்து கொள்ளலாம். மொத்தமாக இந்த சேமிப்பு திட்டமானது 12 வருடங்கள் கண்டினியூஸாக உங்களுக்கு இயங்கிக் கொண்டிருக்கும். அதாவது ஃபினான்சியல் இயர் படி 1 ஏப்ரல் 31 ஏப்ரல் வரைக்கும் கால்குலேஷன் பண்ணுவாங்க. மினிமம் டெபாசிட்டாக 500 ரூபாய் முதல் மேக்ஸிமம் டெபாசிட்டாக 1,50,000 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பிபிஎஃப் அக்கௌண்ட் மூலமாக குழந்தைகளின் பொன்மகன் சேமிப்பு திட்டத்தில் சேமிக்க முடியும். இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் மூலமாக இன்று நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் 2023 நீங்கள் தொடங்குறீங்கன்னா அதிலிருந்து 15 வருடங்கள் கால்குலேஷன் பண்ணுவாங்க. கால்குலேஷன் பண்ணிவிட்டு 15 வருடங்கள் கழித்து தான் உங்களோடது மெச்சூரிட்டி ஆகி நீங்கள் கட்டுற பணத்துக்கு வட்டியும் முதலுமாக உங்களுக்கு திரும்ப பெற முடியும். இன்கேஸ் நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 இயர்ஸ் நீங்கள் பிளாக் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷனுக்கும் கூட நீங்கள் டெபாசிட் பண்ணி பண்ணுறதா அல்லது வித்தவுட் டெபாசிட் பண்ணி பண்ணுறதா அப்படிங்கிற 2 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதன்படி தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா 2022 2023 நிதியாண்டில் 7.10% இன்ட்ரெஸ்ட் இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டமாகிய பிபிஎஃப் அக்கௌண்ட் மூலமாக கொடுத்துருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டானது 2 முறை மாறிக்கொண்டே தான் இருக்கும். அதன்படி தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, லோன் ஃபெசிலிட்டி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 3 அல்லது 5 வருடங்கள் கழிச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து பே பண்ணிக்கிட்டு வரீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பார்ஷியல் அமௌண்ட்டு நீங்கள் லோனாக கூட எடுத்துக்க முடியும். அதை நீங்கள் திரும்ப பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது நீங்கள் ஒரு பார்ஷியல் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப்டர் 7 இயர்ஸ் கழிச்சுட்டு நீங்கள் பார்ஷியல் அமௌண்ட்டாக கூட நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக நாமினேஷன் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு நாமினி பேரை கொடுத்துருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதாவது நாமினி பேரை சேஞ்ச் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபெசிலிட்டி மூலமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணிக்கிட்டு வருவீங்க. சப்போஸ் நீங்கள் இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ண இடத்துல வேறு ஏதாவது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டேக்ஸ் பெனிஃபிட் அண்டர் செக்ஷன் 80C படி நீங்கள் எம்ப்ளாயராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கவர்மெண்ட் நிர்ணயிச்சிருக்கிற சேலரிக்கு மேலே அதிகமாக நீங்கள் வரம்புக்கு மேலே நீங்கள் சேலரி வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆண்டு வருமானத்தில் நீங்கள் இந்த பிபிஎஃப் ஸ்கீமு பொன்மகன் சேமிப்பு திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில்
நீங்கள் அதிகபட்சமாக 1,50,000 வரைக்கும் நீங்கள் கணக்கு காமிச்சிக்க முடியும். டேக்ஸு ஃப்ரீ தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெச்சூரிட்டி ஆன பிறகு உங்கள்கிட்ட வர ஃபுல் அமௌண்ட்டுமே உங்களுக்கு வித்தவுட் டேக்ஸில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. பிபிஎஃப் அக்கௌண்ட்டோட பொன்மகன் சேமிப்பு திட்டத்தோட கால்குலேஷனோடது அட்டாச்மெண்ட்டாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நான் ஒரு எக்ஸல் ஷீட் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்வெஸ்ட் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா மந்த்லி நீங்கள் 500 நீங்கள் வந்துட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டோட்டலாக உங்களுக்கு ஃபைனல் 15 இயர்ஸ் கழிச்சிட்டு 1,57,784 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். பர்சன்டேஜை பொறுத்தளவுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.10% போட்டிருக்கேன். இந்த 7.10%ன்றது அதிகமாக கூட மாறலாம் அல்லது கம்மியானாலும் ஆகலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போல தான் உங்களுடைய அவுட்புட் மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் வரும். உங்களுக்கு இயர்லி எவ்வளோ வரும் அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த எக்ஸல் ஷீட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு முறை கால்குலேஷன் போட்டு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் 1000 ரூபா மாதம் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இங்கே 1000 அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு 3,15,568 ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற அவுட்புட் உங்களுக்கு காமிக்கும். அதுக்கு அடுத்தது நீங்கள் ஒருவேளை நீங்கள் 5,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இங்கே 5,000 ரூபாய் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா 7.10% இன்ட்ரெஸ்ட் வீதம் போட்டோம் அப்படின்னா 15,77,840 ரூபா உங்களுக்கு ரிட்டனாக உங்களுக்கு கிடைக்கும். அதுவே நீங்கள் 12,000 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க மந்த்லி அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 7.10% போடும்போது 37,86,815 ரூபா உங்களுக்கு அவுட்புட்டாக உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டு மொத்தமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஸ்கீமோட ஃபுல் டீட்டெயில். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள்.